ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் எல்லாரும் நான் வாழ்த்துகிறேன். ஜெபம். ஜெபத்தை சிலர் தங்களுக்கு பிடித்த வண்ணமாக ஜெபிக்கிறார்கள், மற்ற சிலர் தங்களுக்கு தோன்றுகிறது வண்ணமாக ஜெபிக்கிறார்கள். இனி கொஞ்சம் பேர் என்ன ஜெபம் செய்கிறது அப்படின்னு சோர்ந்து போய் விட்டு விடுகிறார்கள். ஆனால் வேதாகமத்தில் ஒரு மனிதனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இவருக்கு அதுக்கு முன்பதாக இயேசுவை பற்றியும் தெரியாது, அவரை குறித்தும் கேள்விப்படவில்லை. விசேஷம் 18வது அதிகாரம் 35வது வசனத்திலிருந்து 43வது வரைக்கும் அவரை குறித்து எழுதப்பட்டிருக்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எரிகோவுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது அவரோடு கூட அநேக கூட்ட ஜனங்கள் அவரை பின்பற்றி கொண்டிருந்தார்கள். இந்த காலடி சத்தத்தை கேட்டு, ஜனங்களுடைய காலடி சத்தத்தை கேட்டு என்ன நடக்கிறது அப்படின்னு அங்க பிச்சை எடுத்து கொண்டிருக்கிற ஒரு குருடன் கேட்கிறான். அவர்கள் மூலமாக இந்த குருடன் தெரிந்து கொண்டது என்னவென்றால், நசரேனாகிய இயேசு இந்த வழியாக போகிறார் என்று சொன்ன உடனே, தாவீது குமாரனே எனக்கு இறங்கும் என்கிறார். எவ்வளவு ஒரு நல்ல வார்த்தை பார்த்தீங்களா? இவர்கள் கொடுத்த ஒரு பதில் நசரேனாகிய இயேசு என்கிறார்கள். ஆனால் இவன் முறையிடுகிறதும் இவன் ஜெபிக்கிறதும் தாவீது குமாரனே எனக்கு இறங்கும். உடனே முன்பாக போகிறவர்கள் யார் இயேசு கிறிஸ்துவை அதுவரைக்கும் பின்பற்றி கொண்டிருந்தார்களோ அவர்களே அவனை அதட்டி சும்மா இரு என்று சொல்கிறார்கள். ஆனால் இவன் இன்னும் சத்தமாக தாவீது குமாரனே எனக்கு இறங்கும் என்கிறார்கள். என கேட்கிற அன்பான தேவ பிள்ளையே, தேவ ஜனமே, உன்னுடைய ஜெபத்திற்கு பதில் வரவில்லை என்று சோர்ந்து போய் கொண்டிருக்கிறாயா? எவ்வளவு ஜெபம் செய்தால் என்னுடைய ஜெபத்துக்கு பதில் வரவில்லை என்று மன கவலையோடு கூட பின் திரும்பி போகலாம் என்று யோசித்து பார்த்து கொண்டிருக்கிறாரையா? வேண்டாம். நீ ஜெபிக்கும் பொழுது நீ ஜெபத்தில் வளரக்கூடாதபடிக்கு பல தடைகள் வரலாம். உன் குடும்பத்தாரே பல தடைகளை கொண்டு வரலாம். உன் சொந்த புருஷனே பல தடைகளை கொண்டு வரலாம். உன் மனைவியே ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரக்கூடாதபடிக்கு பல விதமாக சோதனைகளை கொண்டு வரலாம். சத்ரு சோதிக்கிறது போல உன்னை சுற்றில இருக்கிற சூழ்நிலைகள் இருக்கலாம். ஆனால் இங்கேயும் அதுதான் நடந்தது. எவ்வளவு தடை வருகிறதோ அவ்வளவு அதிகமாக தாவீது குமாரனே என்று சத்தமிட்டு கூப்பிட்டான். அது வரைக்கும், அதாவது முன்னே போய் கொண்டிருக்கிற ஜனங்கள் அதிர்ச்சினார்கள் என்றார்கள். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, அது வரைக்குமே கிராஸ் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். ஆனா இவன் கத்தின கத்துக்கு, கூப்பிட்ட அந்த கூக்குரலுக்கு, ஜெபித்த அந்த விடாப்பிடியான அந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் நின்றாருங்க. இன்றைக்கு யோசித்து பார்க்கிறாயா? நீ ஜெபிச்சால் ஆண்டவர் நிக்கிறாருங்க. நீ உன்னுடைய ஜெபம் ஆண்டவர் நிக்க வைக்குது. நிக்க வைத்து யார் தடையை உண்டாக்கினார்களோ அவர்களுக்கு சொல்லி அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்க. பாத்தீங்களா? நீ ஜெபத்தை விட்டு விட கூடாது. உனக்கு எவ்வளோ வேகமாக, எவ்வளோ பலமாக உனக்கு எதிர்ப்பு வருகிறதோ, தடை வருகிறதோ, அவ்வளோக்கு அவ்வளோ பலத்தை யூஸ் பண்ணி நீ ஆப்போசிட் தள்ளும் பொழுது அந்த தடை விலகும். அதாவது ஜெபத்தில் அவ்வளோ நீ தீவிரப்படுத்தணும். ஜெபத்தை அவ்வளோ நீ அதிகப்படுத்தணும். அப்பொழுது உனக்கு இருக்கிற தடை நீங்கும். எந்த தடை வருகிறது அந்த தடை மூலமாகவே ஆண்டவர் உனக்கு பதில் அளிக்க வல்லவர். பாருங்க, யார் தடை செஞ்சாங்களோ அவங்களுக்கே சொல்லி மறுபடியும் கூப்பிட்டு நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாய். எவ்வளவு ஒரு நல்ல வார்த்தை பார்த்தீங்களா? உன் விருப்பம் என்னவோ அது ஆண்டவர் செய்கிறதற்கு வல்லவருங்க. சோர்ந்து போவாதீங்க, மன வேதனைக்கு உட்படாதீங்க, அல்லது இந்த தடை நீங்காது என்று சொல்லி பின்மாற்ற பாதைக்கு போயிடாதீங்க. ஆண்டவர் வல்லவர். கூப்பிட்ட உடனே வந்தாரு. தன்னுடைய பழைய வஸ்திரத்துங்கெல்லாம் விட்டு வந்தாரு. வந்த உடனே எனக்கு பார்வை வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அல்லேலூயா! எவ்வளவு ஒரு நல்ல வார்த்தை பார்த்தீங்களா? விசுவாசத்தோடு கூடிய ஜெபம் இருக்க வேண்டும். இவர் ஜெபித்தார், அற்புதம் நடந்தது, கண் திறக்கப்பட்டது, ரட்சிக்கப்பட்டார். ரட்சிக்கப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தி அவர் பின்னே
பின் சென்றார். பாருங்க, அது வரைக்கும் பின்பற்றவர்கள் மூலமாக மகிமை பெற்றுக்கொள்ளவில்லை. ஜஸ்ட் கேட்டான். கேட்ட உடனே ஜெபத்தை தீவிரப்படுத்தினான். ஜெபத்தை செய்தான், அதுக்கப்புறம் தீவிரப்படுத்தினான். எவ்வளவு தடை வந்தது அவ்வளவும் தீவிரப்படுத்தினான், அவ்வளவும் கூட்டினான். எல்லா தடைகளும் விலகினது. இவனுடைய ஜெபத்துக்கு பதில் வந்தது. தேவன் மகிமைப்பட்டார். உன் ஜெபம் மூலமா தேவன் மகிமைப்படுவார். உன் ஜெபத்தை கேட்டு அவரு பாதையை முன் வைக்க மாட்டார், நிப்பார். உன் ஜெபத்தை கேட்டு சோர்ந்து போகாதே, வருத்தப்படாதே, இவ்வளவுதான் என்று சொல்லி முடிவு எடுக்காது. ஜெபத்தினால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று இந்த வசனத்தின் மூலமாக, இந்த செய்தி மூலமாக தெரிந்து கொள். ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென்.